அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை, சித்திரை மாதத்தின் பிரதோஷம். நமக்கு புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த 4 வார்த்தைகளை இன்றைய தினம் உச்சரிக்க முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு திருநாம ஜப முறை. 4 வார்த்தைகளை கொண்ட சிவபெருமானுடைய மிக மிக சூட்சமமான ரகசிய திருநாமம். இந்த திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த திருநாமத்தை உச்சரிக்க போறவங்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். மிகவும் வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு கூட இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிக்கலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இப்ப நம்ம பார்க்க போகும் திருப்பெயரை உச்சரிக்கலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, அதாவது எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே எந்த நாள், எந்த கிழமை பிரதோஷம் வந்தாலுமே அன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க பிரதோஷ காலம்னு நம்ம சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மேக்சிமம் நீங்க முடிந்தவரை மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணிக்குள்ளாக, ஈவினிங் 4:30 PM to 6 PM குள்ள இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சிருங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இந்த திருநாமத்தை எப்ப வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க வெறும் தரையில கூட உட்கார்ந்துக்கலாம். விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவங்க மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. அமைதியா நீங்க உட்கார்ந்ததற்கு பிறகு சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு நல்லா நீங்க மனதிற்குள்ள பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்யணும். ஓம் ஹௌம் ஜூம் சஹ, ஓம் ஹௌம் ஜூம் சஹ, ஓம் ஔம் ஜூம் சஹ. அவ்வளவுதாங்க இந்த 4 எழுத்து திருநாமம். சிவபெருமானுடைய சக்தி வடிவத்தை குறிக்கக்கூடிய திருநாமம் இது. மிருத்யுஞ்சய மந்திரத்துல நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல் நோயை தீர்ப்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, நம் மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கையையும் வேகமாக நிறைவேற்றி தரக்கூடிய திருநாமம் இது. இத்தனை முறை உச்சரிக்கணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 முதல் 20 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை நல்ல பொறுமையா, ரிலாக்ஸ்டா, அமைதியா நீங்க சொல்லுங்க. சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே உச்சரிக்கணும், அதுதாங்க முக்கியம். 15 முதல் 20 நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை சொல்லிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை நிறைவேறணும்னு சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த திருநாமத்தை உச்சரித்து பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க, ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணிப்பர்ஸ் வேணும்னு. கடந்த தீபாவளி அப்ப நம்ம சேனல்ல இந்த லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணிப்பர்ஸை அறிமுகப்படுத்தி இருந்தோம். நிறைய பேர் நீங்க வாங்கி பலனடைஞ்சுகிட்டு இருக்கீங்க. இப்ப திரும்பவும் புதிய ஸ்டாக் வந்திருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணிப்பர்ஸ்ல என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு, இதை எப்படி வாங்கணும்னு இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணிப்பர்ஸை பார்க்க போறோம். அதிரடியான அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்த முதலில் ஒரு மணிப்பர்ஸ் நல்ல ரெட் கலர்ல இருக்கணும். அதனால தாங்க தூய அடர் சிவப்பு நிறத்துல
பக்கத்துல லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இரண்டாவதாக இந்த மணி பர்ஸுக்கு மேல ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085207741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். அதை பார்க்கும் போதே நமக்கு பணவசியம் ஏற்படும். அந்த மணி பர்ஸ்குள்ள இருந்து நம்ம செலவு செய்யக்கூடிய பணமும் பல மடங்காக திரும்பி வரும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதற்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே சிவப்பு நிற மணி பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வைப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்டை கையில ஜஸ்ட் நீங்க வச்சு பார்த்தாலே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களால ஃபீல் பண்ண முடியும். வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். இந்த மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தும் போது சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல அட்ராக்டிவா பிரீமியம் குவாலிட்டியில இருக்கும். பயன்படுத்தும் போதே ஒரு நல்ல ரிச்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மணி பர்ஸை பயன்படுத்தின சில மாதங்களிலேயே பார்த்தீங்கன்னா பணவரவில் அபாரமான முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூட நீங்க பார்ப்பீங்க. சரிங்க, அடுத்ததா பெண்களுக்கான லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கான மணி பர்ஸை செஞ்சிருக்கக்கூடிய அதே பணத்தை வசியம் செய்யும் லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க பெண்களுக்கான மணி பர்ஸையும் நம்ம வடிவமைச்சிருக்கோம். PU லெதர், அதாவது பாலி யூரித்தின் லெதர் பயன்படுத்துறோம். எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. பெண்களுக்கான மணி பர்ஸ்க்கு மேலேயும் பார்த்தோம்னா ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085207741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே நமக்கு பணவசியம் ஏற்படும். இந்த மணி பர்ஸ்குள்ள இருந்து நம்ம செலவு செய்யக்கூடிய பணமும் பல மடங்காக திரும்பி வரும். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதற்கு உள்ளேயும் முழுமையான பணத்தை வசியம் செய்யும் லக்ஷ்மி ரெட் கலர் தாங்க இருக்கும். இந்த மணி பர்ஸுக்கு உள்ள ஜிப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன அறை கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்கோம். அதுல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல ஸ்ரீ குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறைகள் ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ பெண்கள் நீங்க இந்த காயினை நம்ம வச்சு தரக்கூடிய இந்த இடத்துல நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. எதிர்பாராத வழிகளில் கூட அது பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஹேண்ட்பேக் பயன்படுத்தாத பெண்கள் கூட இந்த லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸ்ல ஒரு கட்ட அளவிற்கு கூட நீங்க ரூபாய் நோட்டுகளை வச்சுக்கலாம். பெரிய சைஸ் மொபைல் போன் வச்சிருந்தா கூட இந்த மணி பர்ஸ்குள்ள நீங்க வைக்கலாம். அதே போல உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியா ரேக் நம்பர் கொடுத்திருக்கோம். சோ இவை அனைத்தையுமே இந்த மணி பர்ஸ்குள்ள வச்சு கையிலேயே நீங்க காம்பாக்டா கச்சிதமா எடுத்துட்டு போக முடியும். இதை நீங்க கையில பிடிக்கும் போதே ஒரு நல்ல ரிச்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல அட்ராக்டிவா பிரீமியம் குவாலிட்டியில யூனிக்காக இருக்கும். ஆண்களுக்கான லக்ஷ்மி குபேர வாலெட்ல சொன்ன அதே விஷயம் தாங்க. பெண்கள் நீங்க இந்த மணி பர்ஸை பயன்படுத்தி பாருங்க. சில மாதங்களிலிருந்தே பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூட நீங்க பார்ப்பீங்க. வீட்டில் பணத்தை சேமிக்கக்கூடிய பெண்கள், இல்லத்தரசிகள் இந்த லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸ்ல பணத்தை நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. நீங்க சேர்த்து வைக்கும் பணம் மங்களகரமான நல்ல பொருட்கள் வாங்க உதவும். உங்களுடைய சேமிப்புகளும் உயர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் வீட்டில் பணத்தை சேமிக்கும் பழக்கம் இல்லாத பெண்கள் கூட இந்த லக்ஷ்மி குபேரர் மணி பர்ஸ்ல பணத்தை சேர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்த ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.